என்றாலே அன்பு இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொன்ன தேவன் அந்த தூய தாய் அன்பிற்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் கற்பத்தின் கனி. அந்த கற்பத்தின் கனிகளை சுமக்கிற, பாதுகாக்கிற, உருவாக்குகிற ஆசீர்வாதம். ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உருவான நாள் முதல் அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் எப்படியெல்லாம் பிரயாசப்படுவாள் என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதனால்தான் ஒரு பிள்ளை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அந்த பிள்ளை பேசுகிற முதல் வார்த்தை அம்மா என்றுதான். அந்த பிள்ளையின் முதல் சத்துணவும் தாய்ப்பால் தான். ஒரு அம்மா இல்லாமல் இந்த உலகத்திலே பெரிய பெரிய ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், கவர்னர்கள், கலெக்டர்கள், பிரசிடென்ட்ஸ், விவசாயிகள், ஏன் கூலி தொழிலாளர்கள் இல்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, நமக்கு எல்லாமாய் இருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை சுமந்ததும் கூட மரியாள் என்ற தாய்தான். இதிலே விசேஷம் என்னவென்றால், அந்த அருமையான அம்மா பெற்ற மகள் தாய்மை அடையும் போதும் கூட அந்த அம்மாவின் தாய் பாசத்திற்கு ஏங்குகிறாளே. அதனால் தான் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த மதர்ஸ் டேயில் இருந்து உங்கள் அம்மாக்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீர்கள் என்று. கர்த்தர் கொடுத்த கற்பத்தின் கனிகளை சுமக்கிற தாய்மார்களை பெற்ற தாயின் வீட்டிற்கு விடாத முரட்டாட்ட குணமுள்ள கணவராய், மாமியாராய், நாத்தனார்களாய் இருக்காதீர்கள் என்று அவர்களை கண்ணீர் வடிக்க விடாதீர்கள். அந்த கண்ணீர் உங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மதர்ஸ் டேயில் இருந்து இந்த அம்மா ஒரு வீட்டிற்கு மாத்திரம் தாயாக அல்ல, தேசத்திற்காக, கர்த்தருடைய வருகைக்கு தேசத்தின் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு தாயாக எழும்ப சொல்கிறார். ஒரு வட்டத்திற்குள் முடிந்து போவதில்லை உங்கள் வாழ்க்கை. தெபோராளை போல ஒரு தாயாக, எஸ்தரை போல, சியோன் குமாரத்தியை போல புத்தியுள்ள கன்னிகைகளாய், எருசலேம் குமாரத்திகளாய், குணசாலியான ஸ்திரீகளாய், கலங்கரை விளக்கமாய் நீங்கள் எழும்பணும். இதுதான் கர்த்தர் உங்களிடம் விரும்புகிற ஒரு காரியம். செய்வீர்களா எனக்கு அன்பான தேவ ஜனமே? ஆமென். அல்லேலூயா.